வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அகுஜா சிஆர் 60 இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் கேஸ்டிலேட்டர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு மைக்கில் 1ல் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆடியோ நல்லாயிருக்கு, மைக் 2ல் கனெக்ட் பண்ணும்போதும் ஆடியோ நல்லாயிருக்கு. அதுவே மைக் 3 அண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதில் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து ஆடியோ வந்து கிளாரிட்டி கிடையாது, ரொம்ப சவுண்டு வந்து ஒரு நாய்ஸாகவே இருக்குது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் மானிட்டர் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறேன், எக்ஸ்டென்ஷன் ஸ்பீக்கர் எதுலேயும் கனெக்ட் பண்ணாமல். இப்போ நான் ஜஸ்ட்டு மைக்கை வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு பேசி காமிக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கேட்க இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக் 2வில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. ஓகே, இப்போ வந்து நான் மைக் 3யில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ மைக் 3ல் இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வால்யூம் மட்டும் லைட்டாக ரைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நாய்ஸ் உங்களுக்கு இதாகிறது. ஒரு நாய்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் தான் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இது பார்க்குறேன். ஓகே, இதோட இன்னர் வியூ இது தான். டஸ்ட்டாக இருக்கனால நான் ஃபஸ்ட்டு ப்ளோயர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். நமக்கு டஸ்ட் அதிகமாக இன்டென்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சில இஷ்யூஸ் வரும். ஸோ வந்து டஸ்ட்டு வந்து நம்ம அதிகமாக இது போடாத மாதிரி நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நான் வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம டஸ்ட்டெல்லாம் க்ளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இதில் இங்கே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது இல்லைங்களா, இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு நாய்ஸஸாக வரும். திடீர்னு வால்யூம் வைக்கும் போது ஸ்ட்ரக் ஆகி அதுக்கப்புறமேட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக்கிங் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது இவ்வளோ தூரம் வச்சுருப்போம், ரிட்டன் இவ்வளோ இது வரும்போது நமக்கு வந்து ஒழுங்காக சவுண்ட் வந்து இதாகாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸு சரியாக முட்டாதனால இதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிடணும். இந்த போட்டிருக்க வேல்யூ 10K போட்டிருக்கோங்களா, 10K யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இப்போ மைக்கோட நம்ம இன்புட் கனெக்ஷன்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து மைக்கோட இன்புட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி இதை பார்த்துட்டேன், அதனால வந்து நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். நமக்கு எப்போ வந்து மைக்கில் வந்து இந்த மாதிரி அன்வான்ட் நாய்ஸ் வருதோ, அப்போ வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது கட் ஆகிருக்கு. இதுதான் இதோட ப்ராப்ளம். இப்போ நான் இதை வந்து அட்டாச் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் இதை சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நான் ஒரே கையில் இது பண்ணுறதுனால எனக்கு இதாக இருக்குது. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ. ஓகே, வந்து நான் சால்ட்ரிங் கரெக்டாக இது பண்ணிட்டேன். இந்த மைக் இதில் வந்து நமக்கு அந்த சைடு வந்து ஒரு பின்னும், இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த பாடி இதில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு இது வந்துடும். ஓகே, இப்போ இதை நான் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான்.
ஓகே, நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ் சவுண்டு நமக்கு வரவே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். சேம் மைக் தேர்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ 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 செக் ஹலோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இதுதான் ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இது மட்டும் நம்ம பண்ணால் ஓகே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணிக்கிறேன்.